ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்ஸ் சாண்டா சீரீஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு கிட்டார் ப்ளே பண்ணுற வீடியோவை சன் கட்டை போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வேளை இந்த மியூசிக் கேட்டால் கூட சன் தூங்கி மறுபடியும் சோலாராக மாறிடுவானோன்னு இவங்க நினச்சி போட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரி சன் தூங்குறான். ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது போலன்னு பார்த்தா அவன் பேன் கத்துறான். அதாவது அவன் ஜஸ்ட்டு தூங்குற மாதிரி இவன் கிட்ட நடிச்சிருக்கான். அவன் கேட்குறான், ஆமாம் இப்போ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன என்கிட்ட சொல்லுங்கள் அங்கிள் ஆன்ட்டின்னு சொல்ல. அப்போ போமைக்கு வந்து, இங்கே பாரு, சரி ஓகே இங்கேருந்து கிளம்பு, இந்த கிளாஸுக்கு போ, லாலிபப் பிடிச்சிக்கோன்னு சொல்ல. அப்போ சன் அதை வாங்கிட்டு, சரி ஓகே நான் உங்களுக்கு லாலிபப் தரேன், நீங்கள் சொல்லுங்கள் ஏன் இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்க. அப்புறம் அந்த லாலிபப்பை மறுபடியும் பொம்மைக்கு வாங்கி, இந்தா இப்போ இந்த லாலிபப் உனக்கு திருப்பி கொடுத்துடல, எதுவுமே கேட்காம கிளாஸுக்கு போன்னு சொல்லி அனுப்ப. சன் எந்திரிச்சு இந்த குழந்தைங்களாட்ட அவன் நடந்து போகிறான். அதுக்கப்புறம் புலம்புறான். ஆக்சுவலாக அந்த கேசட் உடஞ்சதில்ல, அது கண்டிப்பாக ரிப்பேர் கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி நிலமையில தான் இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்ட்டு அவருக்கு. அப்போ ஜி சமாதானப்படுத்துகிறான், இங்கே பாரு இது போனால் என்ன, உன் கூட நானும் பிரின்சிபலும் இருக்கோம்ல, எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்ல. அப்போ பிரின்சிபலும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எல்லோரும் மீட்டிங் ரூம் வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் இவங்க பேசுகிறதெல்லாம் சன் வெளியே நின்று ஒட்டி கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஏதோ சம்திங் இஸ் ராங்குன்னு தோணுது போல். இப்போ இந்த மீட்டிங் ரூம் போனதுக்கப்புறம் இது எல்லா வருஷமும் வர அந்த முக்கியமான நாள், நான் வரவே கூடாதுன்னு நினைக்கிற நாள் வருதுன்ட்டு ரொம்ப ஹைப் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த நாளில் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ப்ளே நடத்துவாங்க போல். அது வந்து வேற பிரச்சனையாகுமே, ஒவ்வொரு குழந்தைங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப பாடுபடுத்திகிட்டு இருக்காங்க போல். அதனால் பிரின்சிபல் பயப்பட. அப்போ இவங்க கேட்குறாங்க, பேசாமல் அந்த ப்ளேவை நம்ம கேன்சல் பண்ணி விட்டலான்ட்டு. பட் பிரின்சிபலும் அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிறாங்க. ஏன்னா போன வருஷம் அவங்க டீச்சராகவும் இருப்பாங்க, பிரின்சிபல் ஆகிருப்பாங்கல்ல. ஸோ அந்த சந்தோஷத்தில் அந்த ப்ளேவை பற்றி கண்டுக்காமல் வர, கிளாஸுக்கு வந்து பார்த்தா அத்தனை பிள்ளைங்களும் போராட்டம் பண்ணிகிட்ருக்கு, எங்களோட ப்ளே எங்களுக்கு வேணும்ன்ட்டு. அதை பார்த்து பிரின்சிபலே ஷாக்காயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளே நடந்தாகணுன்ட்டு முடிவில் இருக்காங்க. சரி இப்போ சோலாரோட கிளாஸில் யார் இன்சார்ஜ் எடுத்துக்கங்கன்னு கேட்க, அங்கே ஒவ்வொருத்தரும் டீச்சர்ஸ்லாம் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. அப்புறம் வந்து போமைக்கே கை தூக்குறான், நான் எடுத்துக்கிறேன்ட்டு. போமைக்கு நீ விளையாடுறியான்னு இவங்க சிரிக்கிறாங்க. நான் உண்மை தான் சொல்கிறேன், சோலாருக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்ல. அப்போ பிரின்சிபல் சொல்கிறாங்க, ஆனால் நான் உன்னை நம்ப மாட்டேன், பேசாமல் நீ ஜி கூட ஜாயின் பண்ணிக்கோ, ஜி நீயும் இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுன்னு சொல்ல. இவங்க 2 பேர் சேர்ந்து சோலாரோட கிளாஸை பார்த்துப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஹாப்பியாக ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த ப்ளே பண்ணுறக்கு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே அவங்க ஒரு டேரக்டரை சூஸ் பண்ணுவாங்க. பட் போமேக் சொல்கிறான், அவங்க சன்னை மட்டும் டேரக்டராக சூஸ் பண்ணாத வரைக்கும் நல்லதே நடக்கும்ன்ட்டு. அப்போ ஜிமே, நீ இப்படி சொன்னால் சன் கோச்சுக்க மாட்டானன்னு சொல்ல. அப்போ போமேக் சொல்கிறான், அவனுக்குலாம் ஒரு லாலிபப்பே போதும், அந்த லாலிப்பை வச்சு நான் அவனை அமைதியாக்கிடுவேன்னு சொல்ல. பார்த்தா சன் அந்த கதை ஓரமாக நின்று அதை ஒட்டி கேட்டுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சோலாரோட கிளாஸில் இருக்க பசங்க எல்லாருமே சன் தான் டேரக்டராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சன் பெருமையாக லுக் விட்டுட்ருக்கான். சன் நீ என்ன பண்ணி வச்சேன்னு கேட்க, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க யார் டேரக்டர்னு. அப்போ வந்து இந்த கிங்குன்னு ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் வந்து அவெஞ்சர்ஸ் எடுக்கணுங்கிறான். இன்னொன்று அந்த எல்சா பாப்பா இருக்கும்ல, அந்த பாப்பா வந்து ஸ்னோ ஒயிட் எடுக்கணுங்குது. ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அந்த பிள்ளைக்கு சண்டை போட்டுட்ருக்க. அப்போ சன் உள்ளே வரான், நான் அதை 2ஐயும் கம்பைன் பண்ணி எடுக்க போகிறேன், யாரெல்லாம் ஒத்துக்குறீங்களோ என்னை டேரக்டர் ஒத்துக்கோங்கன்னு சொல்ல. அந்த குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. சந்தா டேரக்டர்னு அதுங்க முடிவே பண்ணிருச்சுங்க. பட் பூமிக் சொல்கிறான், சன் டேரக்டராக வேணாமே, ஏன்னா சன் ஒவ்வொரு நாள் விட்டு தானே வருவான், எதுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனால் இவன் சொல்லும் போது கூட பிள்ளைங்க விடல. ஆனால் நாங்கள் தான் ஓட் பண்ணிட்டோம்ல அவரே இருக்கட்டும்ன்ட்டு. அப்புறம் ஜி கூட பேசிகிட்டு இருக்கான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு. அவன் பேசிட்டு திரும்ப அந்த பிள்ளைங்களே இதுக்கும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சதுங்க. சண்டா எங்களுக்கு டேரக்டராக வேணும், சன்னுக்கு நீதி வேணுங்கிற மாதிரி. அப்புறம் சன் கெத்தாக எழுந்திரிச்சு வந்து லாலிபப்பு போமேக் எடுத்துறான், இந்தாங்க இதை உங்களை அமைதியாக்குறக்குன்னு சொல்லிட்டு அவன் போட்டதை அவனுக்கே திருப்பி போடுறான். போமேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் குழந்தைங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்களா. இப்போ போமைக்கு ஒரு கிளாஸில் லைட்டாக பார்க்கும்போது கூட அது வந்து நல்லா சார்ட் பேப்பரில் வச்சு அந்த ஜன்னலை மறைச்சி வச்சுட்டு போயிடுதுங்க, ஏன்னா அவங்களோட ஐடியாவை யாரும் திருடிடக்கூடாதுன்னு. அடுத்து சோலாரோட கிளாஸ் கிட்ட வரும்போது ஜி அங்கேருந்து வெளியே வந்திருக்கான். நான் வந்து இது கேட்டதுக்கு அவங்க இந்த மாதிரி சார்ட்டில் வந்து நேம் எழுதி கொடுத்துருக்காங்க, அதாவது 2 இதை கம்பைன் பண்ண மாதிரி. ஸோ இந்த ப்ளே எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி ஜி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ போமைக்கும் உள்ளே போகிறான்.
பார்த்தா அந்த குழந்தைங்களாம் யாரோ வெளியாளுங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அவனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, அவன் கையில் கிடக்கிற பொருளெல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் தான் போமேக்குன்னு பார்த்து, டீச்சர் போமேக்கா, நான் கூட வேறு யாரோ வந்து ஐடியாவை திருடுறாங்கன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு சன் பில்டப்போடு பேசிகிட்டு இருக்கான். சரி வாங்க வாங்க உள்ளே வந்து எல்லா பிள்ளையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் போமே கடுப்பாய் வெளியே வந்துடுறான். அப்புறம் ஜி சொல்கிறான், சாரி நான் இதை பற்றி உங்கள்கிட்ட வார்ன் பண்ண மறந்துட்டேன்ட்டு. ஆனால் போமேக்கும் இது என்ன நிலைமைக்கு ஆளாக போகுதுன்னு தான் பயந்துட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி பார்க்குறான். இதுக்கு முன்னாடி அவங்க காலேஜ் டைமில் சோலாரும் போமேக்கும் ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து போமேக்கு வந்து டைலாக்லாம் தப்பாக சொல்லிட்டு, என்னால் முடியல, எனக்கு டயர்டாகிடுச்சு, நீ ஏன் சிம்பிளாக எடுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டயர்டாக இருப்பான். அப்போ தான் சோலார் சொல்கிறான், ஆக்சுவலாக சோலாருக்கு இன்றைக்கி இந்த எக்ஸாம் போல், பட் அவன் ரிஹர்சல் பண்ண வேண்டிய பார்ட்னர் கூட இன்னும் அவன் ஒரு டைம் கூட பண்ணி பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி எனக்கு எக்ஸாம், ப்ளீஸ் நீயாச்சும் எனக்கு ரிஹர்சல் பண்ண ஹெல்ப் பண்ணுன்ட்டு போமேக்கு கட்ட பிடிச்சி கெஞ்சிகிட்டு இருக்கான். போமேக்கு முடியாதுன்னு சொன்னாலும் அப்போனா நான் அவனை தூங்க விட மாட்டேன்ட்டு அவன்கிட்ட கெஞ்சி எப்படியோ அவனை அந்த ரிஹர்சலுக்கு வர வச்சிடறான். ஸோ இப்போ போமேக்கும் அவனும் தான் ஆக்ட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது அந்த ரெண்டு லீடோட ஃபஸ்ட் மீட் ஆட்ட. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டு அப்படியே பக்கத்தில் வர மாதிரி, அப்போ கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அப்போ போமேக்கும் கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வர, அப்போ சோலார் சொல்கிறான், இல்லை ஜஸ்ட் ஆங்கிள் செட் பண்ணால் போதும், உண்மையிலே கிஸ் பண்ண வேணான்ட்டு. ஆனால் போமேக்கும், பட் நான் உண்மையிலே கிஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்போ ஏதோ அலார சத்தம் கேட்குது. என்னன்னா அவனோட எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ சோலார் அவசரமாக பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா போமேக் சிரிச்சுட்டே பார்த்தானா டேபிளில் அந்த மாஸ்க் இருக்குது, அவங்க அந்த ரிஹர்சலுக்கு போட்டு பார்த்த மாஸ்க்கை அவன் அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். சரின்னா அதை எடுத்து கொடுக்கலான்னு சோலாரை பார்க்க போனான். என்ன சோலார் இது விட்டுட்டு வந்துட்டேன்னு கேட்க, சோலார் சொல்கிறான் இனிமேல் இது தேவையில்லைன்ட்டு. ஏன்னா அவன் ரிஹர்சல் பண்ணுற பார்ட்னர் வரலன்னு சொல்லியிருந்தான்ல, ஆக்சுவலாக அந்த பார்ட்னர் இன்றைக்கி எக்ஸாமுங்கிறதே மறந்து அவங்க வேற எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ இவன் இதை பண்ண முடியாது, அதனால் சோகமாக உட்காந்துட்ருக்க. அப்போ போமேக் சொல்கிறான், சரி நான் வேறு யாராவது ஃப்ரீயாக இருக்காங்களா, உன்ன மாதிரியே ரோல் பண்ணுறாங்களான்னு கேட்டு உனக்கு ஆள் பிடிச்சி தரேன்னு போக, அப்போ சோலார் அவன் கைப்பிடிச்சி நிறுத்துறான். ஏன் நீ என் கூட அந்த பாட்டெல்லாம் நடிக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ பொம்மை கேட்குறான், என்னது நானான்ட்டு. அப்போ சோலாருமே ஆமான்னு சிரிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் சோலார் வந்து மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சு சோலாராக எழுந்திரிச்சு வரான். அப்போ வந்து போமேக் சேடாக இருக்க அவன் வந்து கிஸ் பண்ணிட்டு கேட்குறான் என்னாச்சுன்னு. ஆக்சுவலாக நம்ம நடக்கிற பிளேயில் சன்னை தான் அவங்க டேரக்டராக சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, அப்போ சோலார் சிரிக்கிறான். என்னால் முடியல, இந்த ப்ளே எப்படி நடக்க போகுது, நான் எப்படி சர்வைவ் ஆக போகிறேனே தெரிலன்னு சொல்ல, அப்போ சோலார் சொல்கிறான், ஒரு சார்ட் எடுத்து அதில் அந்த கண்ணு மட்டும் தெரிய மாதிரி கட் பண்ணிட்டு இது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, இவனும் ஞாபகம் இருக்குன்னு சிரிக்கிறான். அப்படி ஞாபகம் இருக்குன்னா உனக்கு நல்லாவே தெரியும் சன் ஆகட்டும் இந்த சோலார் ஆகட்டும் ஆக்டிங் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் இதில் பெஸ்ட்டாக தான் பண்ணுவோம், அது குழந்தைங்களுக்கான வேலை, அவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டோம், நீ ஜஸ்ட்டு தூரத்துலேருந்து பார்க்க மட்டும் செய், சன் எப்படி டைரக்ட் பண்ணோன்னு பார்க்க எனக்குமே ஆசையாக இருக்குன்னு சோலார் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ இந்த பிளேக்கான ரிஹர்சல் போயிட்டுருக்க சன் வந்து ரொம்ப நல்லா தான் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் எல்சா ஏதோ ஒரு விதத்தில் சேடாக இருக்கா. அதுக்கப்புறம் இவன் போமேக் வேறு இடத்துல போய் பார்க்குறான். அங்கே என்னென்னா இந்த பிளேக்கான செட்டை தான் பிரின்சிபலும் ஜியும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஜி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிகிட்ருக்கான். பிரின்சிபலும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போயும் பேரண்ட்ஸ்லாம் கேட்பாங்கல்ல ஸ்கூலுக்கு ஒரு பட்ஜெட்லாம் எங்கே போகுதுன்ட்டு, ஸோ இந்த செட்டாச்சும் நல்லா போடணுங்கிற மாதிரி, அப்போ தானே பேரண்ட்ஸுக்கு காட்ட முடியும் நாங்கள் ஃபுல் எஃபர்ட் போடுறோன்ட்டு, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பிரின்சிபலுக்கு கரெக்டாகவே பெயிண்டிங் பண்ண வரல. அப்புறம் ஜி தான் இப்படி பண்ணணுன்னு சொல்லித்தரான். இல்லையா நான் கரெக்டாக தானே பண்ணுறேன்னு சொல்லலை. அப்போ சரி பிரின்சிபல் நீங்கள் கொஞ்சம் போய் பிரேக் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜியே தான் பண்ணுறான். அவனுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி இந்த செட்டு பெஸ்ட்டாக வரணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போட்டு பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ போமேக்கும் பிரின்சிபலும் பேசிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, டீச்சர் சன்னும் எல்சாவும் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு. என்னதுன்ட்டு உடனே அவங்க ஓடி போய் பார்க்க எல்சா அழுதுட்ருக்கா. அப்போ போமேக்கு உடனே சன்னை தான் பிடிச்சி திட்டுறான், நீ ஏன் இப்படி ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான்னு. ஆனால் பிரின்சிபலும் இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்போங்கிறாங்க. அப்புறம் கேட்டால் ஆக்சுவலாக எல்சாக்கு லீட் ரோல் கிடைக்கல, அரோராக்கு தான் இவங்க லீட் ரோல் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்சா வந்து அவள் பிரிட்டியாக இல்லைன்னு சொல்லியிருக்கா. அப்போ சன்னுமே நீயும் தான் பிரிட்டியாக இல்லைன்னு சொல்ல எல்சா உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. அப்போ போமேக்கு மறுபடியும் சன்னை தான் பிடிச்சி திட்டுறான், நீ ஏன் இப்படி பேசுகிற, சண்டை க்ரியேட் பண்ணுறேன்ட்டு. எல்சா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சன் சொன்னாலுமே, ஆனால் உன்னால் தானே இது மோசமாக போச்சு, நீ ஏன் இப்படி பண்ணுற, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சமாச்சும் கைண்டாக நடந்துக்க மாட்டியான்னு திட்ட சன் திட்டுறான், நீங்கள் மட்டும் என்கிட்ட கைண்டாக நடந்துக்கிறீங்களான்ட்டு.
அப்போ போகுமேக்குமே நான் தானே இந்த பிளேயோட சூப்பர்வைசர், நான் இந்த பிளேயை சன்னை டேரக்டர் பொசிஷன்லேருந்து தூக்குறேன்னு சொல்ல எல்லா குழந்தைங்களுமே சாக்காயிட்டாங்க. சன்னுமே நீங்கள் ரொம்ப மீனாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப மோசமானவர், எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு சன் கோவமாக அங்கேருந்து போகிறான். அப்போ பிரின்சிபலுமே கேட்குறாங்க, நீ இப்படி பண்ணி தான் ஆகணுமா போகுமேக்குன்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் சன் சல்கியாக தான் வீட்டுக்குள்ளே வரான். அவன் போய் உடனே பெட்ரூம் கதவை சாத்திடுறான். அப்புறம் ஓப்பன் பண்ணி இவனோட பெட்ஷீட் தலைகணை மட்டும் போட்டுடுறான். என்னடா பண்ணுறேன், நான் இனி குளிக்க கூட இல்லைன்னு சொல்ல அதுக்கப்புறம் டவலே வெளியே போட்டுட்டு மறுபடியும் கதவை சாத்திடுறான். அப்போ போகுமேக்குமே திட்டான், ஓகே நீ கோவமாக இருக்கேன்னா எவ்வளோ நேரம் வேணால் கோவமாக இரு, கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப வெளியே வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே பார்க்குறான். இப்போ இவன் வாஷ் பேசனில் தான் குளிச்சாகணும் அந்த தண்ணியை வச்சு. அதுக்கப்புறம் சோலார் கிட்ட உட்காந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்க. சோலார் கேட்குறான், ஏண்டா ஒரு நாளாச்சு நீ கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கியான்ட்டு. இப்போ சோலார் மடியில் தான் படுத்துட்ருக்கான். அவனும் கேட்குறான், ஏன் உன் ஹேர்லேருந்து வித்தியாசமாக ஆசை வருதுன்ட்டு. ஆக்சுவலாக சன் கதவை சாத்திட்டான்ல, அதனால் இவன் பாத்திரங்கள் ஒரு ஜெல் இருக்கும்ல அதை வச்சு தான் ஹேர் வாஷே பண்ணியிருப்பான். அதை சொல்லிகிட்ருக்க என்னை கம்ஃபர்ட் பண்ணுங்கிறான். இருடா அரோரா அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் சோலார் ஃபோன் பேச போகிறான். ஜியை பார்த்தீங்கன்னா அவன் அந்த செட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிட்டு அதில் ஒரு இடத்த அந்த பாக்ஸை கயிறு பிடிச்சி இழுத்தா அப்படியே ஜிக்னா பேப்பர்ஸ்லாம் விழுற மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருக்கான். ஆனால் இவன் என்ன கேட்குறான்னா, ஏன்டா இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்க, ஓகே எனக்கு ஒரு 4 நாள் மட்டும் டைம் கொடுன்னு சொல்கிறான். அதுக்குள்ளே அந்த பிளேக்கான எல்லாருக்கும் சொல்லி முடிஞ்சிருமே. அப்புறம் சோலார் வந்து சொல்கிறான், ஆக்சுவலாக அரோராவுக்கு உடம்பு சரியில்லையாமா, அதனால் லீவு. அப்போ அரோரா நாளைக்குமே வரலனா நான் அவளை வீட்டில் போய் பார்த்துட்டு வருவேன்னு சொல்ல பொம்மை கேட்குறான், நாளைக்கு பார்க்குறேன்னா நாளைக்கு நீ சன்னா தானே எந்திரிப்பன்ட்டு. ஆமான்னு சொல்லிட்டு இப்போ சோலார் வந்து விடிய விடிய தூங்க வேணான்னு முடிவில் இருக்கான். ஏன்னா அவன் தூங்கி எந்திரிச்சா சன்னா மாறிடுவான்ல, அதனால தான் அவன் தூங்காமல் இருந்து காலையில் போய் அரோராவை பார்க்கலான் இருக்கான். இப்போ போகுமேக்குமே சோலார் கடை வந்து கிளிஞ்சியாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. இப்போ ஏன் இப்படி பண்ணுறேங்கிறான். உனக்கு தான் தூங்காமல் இருக்க ஹெல்ப் பண்ணுறேன், நானும் நைட்லாம் தூங்காமல் இருந்தால் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு போகுமேக்கு சொல்லிகிட்ருக்க. ஆனால் நீ தான் எனக்கு முன்னாடியே கொரட்டை விட்டு தூங்கிடுவேன் தான் சோலார் சொல்கிறான். இல்லை நம்ம காலேஜ் டைம்லலாம் விடிய தூங்காமல் கூட இருந்திருக்கணும்னு சொல்ல, அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம்னா இப்போ கூட லவ் சப்ஜெக்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக தானே இருக்கோன்ட்டு சோலார் பேசிகிட்ருக்க. சோலார் நம்பவே இல்லை, ஏன்னா போகுமேக்கு நல்லா தூங்குவான், காலையிலே லேட்டாக எழுந்திரிப்பான், அது தெரியும் இல்லை. போகுமேக்கு மறுபடியுமே சோலார் கடை சீக்கேஸ் பண்ணிட்டு அவனுக்கு நிஞ்சா பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. அப்போ சோலார் கேட்குறான், எங்கே ப்ராமிஸ் பண்ணு நீ நைட்லாம் தூங்க மாட்டேன்னு சொல்ல இவனும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்கான். பட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போகுமேக்கு அப்போ தான் தூங்கி எந்திரிக்கிறான். ஏன்னா அரோராவோட அம்மா கூப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு இவன் வெளியே வந்து சொல்கிறான், அரோராக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லையாம்மா, நான் பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டேன், நம்ம போய் அவளை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்ல அப்போ சோலாருமே ஓகேன்னு தலையாட்டுறான். ஆமாம் நீ நைட்லாம் தூங்கலை, உனக்கு கொஞ்சம் கூட தூக்கமாக இல்லையான்னு கேட்க சோலார் இல்லைங்கிறான். அதுக்கப்புறம் அரோராவை பார்த்து அவ கூட பேசிகிட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டனால தான் நீ வரலையான்னு கேட்க அவள் இல்லைங்கிறா. அப்போ போகுமேக்குமே ஆனால் நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்க அந்த பொண்ணு அப்போ தான் காட்டுது அவள் காலில் அடிபட்டிருக்கு போல், அதனால தான் அவள் வரல, எல்லோரும் முன்னாடியும் வீக்காக காட்டிக்க வேணாம் தான் நான் வரலன்னு சொல்ல அப்போ சோலார் சொல்கிறான், இங்கே பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னை பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்ல அரோராவுமே ஆமாம் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், முக்கியமாக எல்சாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சேட் ஆகிறா. அப்போ சோலார் கேட்குறான், ஆமாம் உனக்கு எல்சா மேலே கோவமா இல்லையா, நீ அவளை எதுவும் திட்டலையான்ட்டு. அதுக்கு அரோராவும் இல்லை அன்றைக்கி எல்சாவே அவளுக்கு லீட் ரோல் கிடைக்கலன்ட்டு அவள் சோகமாக இருந்தா, நானும் அவளை ஹர்ட் பண்ண வேணாம் தான் அவளை எதுவுமே சொல்லன்னு சொல்ல அப்போ சோலார் என்ன சொல்கிறான்னா, தட்ஸ் மை லீட் கேர்ள் அப்படிங்கிறான். அதாவது சன்னாட்ட பேசுகிறா. அப்போ தான் இவங்க 2 பேர் சாக்காகிறாங்க. சன்னான்ட்டு ஆக்சுவலாக நேற்று சோலார் தெரியாமல் தூங்கியிருப்பான் போல். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது சன்னு தான். அப்போ அரோராவுமே போகுமேக்கிட்ட சொல்கிறா, டீச்சர் சன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதாக பார்த்தா, என்னை ப்ரொடெக்ட் பண்ணதாக பார்த்தான், சன் மேலே எந்த தப்புமே இல்லைன்ட்டு, ப்ளீஸ் அவனே டேரக்டர் ஆக்குங்கன்னு சொல்ல சன்னும் அப்படியே போகுமேக்க பார்க்குறான். அப்படியே க்யூட்டாக கண்ணை சிமிட்டி ப்ளீஸுங்கிற மாதிரி பார்க்க அப்புறம் போகுமேக்குமே சரி ஓகே நீயே டைரக்ட் பண்ணு, ஆனால் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, பெஸ்ட்டாக அதை பண்ணணும் ஓகேவான்னு கேட்க சன்னுமே பிங்கி ப்ராமிஸ் போட்டான். அதுக்கப்புறம் பழையபடி பிளேயோட ரிகர்சல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் எல்சா மட்டும் அவளை ஜஸ்ட்டு மரமாக நிற்க வச்சதில் அவள் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கா. அதுக்கப்புறம் ஜி ரெடி பண்ண அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்களாம் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. இப்போ ப்ளே கண்ணாடி சன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஆனால் போகுமேக்கு தூங்கி விளைஞ்சிட்டு இருக்கான். அப்போ ஜி வந்து ஒரு ப்ராப்ளங்கிறான். என்னன்னு பார்த்தா பெருசாக செட் ரெடி பண்ணி வச்சுருவான்ல, அவங்க யாரோ லைட்டிங் செட் பண்ண வந்து அது அந்த செட்டு மேலே விழுந்து எல்லாமே மொத்தமாக போயிடுச்சு. அப்போ அந்த சோகத்தில் இங்கே பிரின்சிபல் நின்றுட்டுருக்க இவங்களும் போய் என்னாச்சுன்னெலாம் கேட்டுட்ருக்காங்க.
ஜி 1 வீக் கஷ்டப்பட்டு அந்த செட்டை ரெடி பண்ணியிருப்பான். பட் அதெல்லாம் இப்போ போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? பேரண்ட்ஸுக்கு வேறு வீடியோ எடுத்து அனுப்பணும். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்க. இதை பேசாமல் போஸ்ட்போன் பண்ணிடலாமான்னு பார்க்குறாங்க. இப்போ சன் வந்து அப்படியே யோசிச்சுட்டு முன்னாடி நடந்து போகிறான். அங்கே கீழே வந்து ஒரு பெயிண்ட் அவுட் ஆயிருக்கு. அதை பார்த்தோன்னே இவன் வேகமாக ஒரு இடத்துக்கு ஓடி போகிறான். என்னென்னா ஸ்டோரேஜ் ரூம் தான் போகிறான். இவன் பின்னாடி தான் போமைக்கும் பிரின்சிபலும் ஓடி வந்திருப்பாங்க. அவன்கிட்ட அங்கிள் இந்த பெயிண்ட் டப்பாவை கொண்டு போங்கன்னு சொல்ல அவனும் எடுத்துகிட்டு போகிறான். ஆன்ட்டி நீங்களும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல அவங்க சொல்கிறாங்க, டே நான் பிரின்சிபல்டான்ட்டு. சரி ஓகே பிரின்சிபல் இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவனும் எடுத்துகிட்டு போகிறான். பிரின்சிபலும் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னே தெரியாமல் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் ஜி கிட்ட போய் உங்களுக்கு இந்த ப்ளே நல்லா நடந்தால் போதில்லைன்னு சொல்ல இவன் வந்து அந்த பெயிண்ட் எடுத்து ஜியோட முகத்தில் ஆக்கி விடுறான். ஜிக்கு ஒன்றும் புரியல, ஏன் சார் இப்படி பண்ணுற, கர்ச்சீஃப் இருக்கான்னு கேட்க அப்புறம் போமிக் புரிஞ்சுட்டு அவனுமே முகத்தில் ஆக்கி விடுறான். என்னென்னா இவங்க இந்த ப்ளேயில் வந்து இப்போ அந்த செட்டுக்கு பதிலாக வேற ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ப்ளேயுமே ஸ்டார்ட் ஆகுது. ஓரளவு மினிமலான செட்டில் தான் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு வருவாள் ஸ்னோ ஒயிட், அவள் வரும்போது அந்த மேலே இந்த ஜிகினாவட்டெலாம் போடுவாங்கள்ல, அதுக்கு ஜி வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்ஸாட்ட போட்டு அந்த செட்டோட செட்டாக மிங்கிள் ஆகிட்டான். அவன் முகத்துலலாம் பிளாக் பெயிண்ட் அடிச்சு அப்புறம் நிறைய இடத்துல ஸ்ப்ரேயெல்லாம் அடிக்க வேண்டியது இருக்கும். அப்போ எல்லாமே ஜி அந்த மாதிரி அவன் ப்ராப்பர்ட்டியாகவே மாறிட்டான். ஆனால் மரமணிக்க வேண்டிய இடத்துல எல்சா இல்லை. அப்போ போமைக்குமே இப்போ பார்த்து எல்சா எங்கே காணோம் அப்படின்னு சொல்ல எல்சா வந்து அவரோட சேஞ்ச் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. என்னென்னா இதுக்கு முன்னாடி அரோராவும் எல்சாவும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எல்சாவும் நான் அவனை அப்படி சொன்னதுக்கு சாரின்னு சொல்ல அரோராவும் உனக்கு லீட் ரோல் கிடைக்காததுக்கு நான் தானே காரணம், அதுக்கு சாரின்னு சொல்லிகிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல என்ன பண்ண முடியும், லீட் ரோல் ஒருத்தங்க தானே இருக்க முடியும்னு இவங்க பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் சன் கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா பண்ணியிருப்பான். என்னென்னா அது ப்ளேயில் காட்டுறாங்க. இப்போ அந்த ஸ்னோ ஒயிட்டுக்கு ஒரு மேஜிக் வாட்டர் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவளோட இன்னொரு செல்ஃப் வந்துச்சுன்னு இப்போ அதில் வந்து எல்சா வந்துட்டான். ஸோ இங்கே வந்து 2 லீடாக வந்துட்டாங்க. ஓ இது சூப்பராக இருக்கேன்னு போமேக் சொல்லிட்டு அவன் சன் கிட்ட கேட்குறான், ஆனால் இது மேஜிக் வாட்டரெல்லாம் உனக்கு நல்ல ஐடியான்னு தோணுதான்ட்டு. அதுக்கு சன்னுமே நல்ல ஐடியா அதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த நடிக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்தாலே போதும், அது ஆடியன்ஸுக்குமே கண்டிப்பாக பிடிச்சிரும்னு சொல்ல அப்போ தான் போமேக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் வருது. அன்றைக்கி ப்ளேயில் இவங்க 2 பேர் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ போமேக்கு வந்து மாஸ்க் போட்டிருப்பான்ல, அவன் அந்த ப்ளே பண்ண வரும்போது மாஸ்க் உடஞ்சிருது. அப்போ சோலாரும் போய் அவன் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து போமேக்கு மாஸ்க் காட்ட மாட்டியிருப்பான். இது நல்ல ஐடியாவான்னு கேட்க அப்போ சோலாருமே இதான் சொல்லியிருப்பான், நல்ல ஐடியாவா அதெல்லாம் இல்லை, அவங்க நடிக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆடியன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ப்ளேவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்போ நடந்த ப்ளேவும் இப்போ நடந்த ப்ளே 2 பேரும் மாற்றி மாற்றி காட்டுறாங்க. 2 ப்ளேவுமே ரொம்ப நல்லா நடக்குது. ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பாஸ்டில் நடந்த ப்ளேயில் டீச்சர் கேட்குறாங்க, ஆமாம் அவங்க கூட பார்ட்னராக பண்ணது யாருன்ட்டு. அப்போ சோலாருமே அது என் ஃப்ரெண்டு வேறு ஃபேக்கல்ட்டிலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தானான்ட்டு டீச்சர் கேட்குறாங்க. அப்போ சோலாருமே ஆமாம் நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல போமிக் சேட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்ததுக்கப்புறமும் சோலா ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறான். ஆனால் போமிக் சேடாக இருக்க, ஏன் என்னாச்சுன்னு கேட்குறான். இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறான். நல்லா தான் இருக்கியா, இங்கே பாரு பப்பியாட்ட சேடாக இருக்குன்னு சொல்ல நீ இப்போ தானே டீச்சர்கிட்ட சொன்னேன் நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு தானேன்னு சொல்ல அப்போ சோலார் அப்படியே சிரிச்சுட்டே போமேக் பார்க்குறான். எங்கள் பாரு போமேக், இந்த ப்ளேயில் நீ எனக்கு நல்ல பார்ட்னராக இருப்பேன்னு நான் உன்னை நம்பினேன், இனிமேல் நீயும் என்னை நம்புவியா, நான் உன்னை நல்ல பாய் ஃப்ரெண்டாக டேக் கேர் பண்ணிப்பேன்னு சொல்ல போமேக் ஷாக் ஆகிட்டான். அதுக்கப்புறம் சோலார் பக்கத்தில் வர அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அப்போ அப்படியே ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுது. இப்போ டீச்சருமே அதை பார்த்துட்டு இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னீங்கன்னு சொல்ல ஆமாம் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்போ நாங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே கத்திகிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க 2 பேருமே வெக்கப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ இங்கே ப்ரெசண்ட்லேயுமே அந்த ப்ளே முடிஞ்சில்ல, அந்த வீடியோ தான் குழந்தைங்க எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ போமிக் சன் கட்ட லிட்டில் டைரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க, இந்த லாலிபப்னு சொல்ல இவன் பார்க்குறான் மறுபடியும் லாலிபப்பான்ட்டு. சரி வர உனக்கு என்ன வேணும்னு கேட்க என்ன கேட்டாலும் பண்ணி தருவீங்களேன்னு சொல்கிறான். கேட்டு பாரு என்ன கேட்டாலும் சொல்ல போமிக் ஓகேங்கிறான். அப்புறம் வந்து மை ட்ரீம்னு ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருப்பான். அந்த ட்ராயிங் எடுத்துகிட்டு வந்து போமிக் கிட்ட தரான். என்னன்னா அதில் இவன் பீச்சுக்கு போகணுன்னு ஆசையான். ஸோ போகலாமான்னு கேட்க போமிக் வந்து உடனே எடுத்து அதில் சைன் பண்ணிடுறான். நான் சைன் பண்ணிட்டேன்ல நம்ம போகலான்னு சொல்ல இவன் கேட்குறான் உண்மையாவான்ட்டு. ஆமாம் உண்மை தான், அப்போ நீங்கள் என்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறீங்களா, பொய் சொல்லுன்னு சொல்ல பொய் சொல்ல உண்மையா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமான்னு சொல்ல அப்போ சன்னு ரொம்ப ஹாப்பியாக போமேக் ஹேக் பண்ணிடுறான். அங்கிள் ரொம்ப சூப்பர்,
இந்த டீச்சரை தான் நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே ஹக் பண்ணியிருப்பான். அப்போ பூமிக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் அவனை சிரிச்சுட்டே அவனை தட்டி கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் எல்சா வந்து அந்த பிளேயில் இருக்கால, ஸோ அவங்க அம்மா கிட்ட அந்த வீடியோ காட்டிகிட்ருக்க அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஓ அரரோ கடை நீ மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிட்டியா? ஆமாம், உன்னை திட்டினது யாருன்னு சொன்னேன், நீ பிரிட்டியாலன்னு சொன்னாங்கன்னு சொன்னில, அந்த பையன் கூட பேசிட்டியா யாருன்னு கேட்க அந்த பொண்ணும் சன்னு சொல்லிட்டு சோலார் காமிக்குது. பட் இவங்க அம்மா ஆல்ரெடி சோலாரை பார்த்துருப்பாங்கல்ல, அது உங்கள் டீச்சர் சோலார் தானேன்னு சொல்ல, இல்லை அது சன்னுன்னு இந்த பொண்ணு சொல்லுது. அவங்க அம்மா அப்போ தான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சன் தூங்கிட்டு இருக்க இவங்க 3 பேரும் அப்படியே குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ளே வந்து நல்லா நடக்குமோ நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, அது வரைக்கும் எனக்கு போதுன்னு சொல்ல ஃபோமேக் சொல்கிறான், ஏன்னா உனக்கு ஒர்க்கை விட குழந்தைங்க தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன்ட்டு. அப்போ ஜியுமே அப்படியே வந்து சொல்கிறான், ஓ என் ஃப்ரெண்டு எவ்வளோ ஒரு மோரல் டீச்சராட்ட பேசுகிறான்ட்டு. அப்போ போகுமே என்னை கலாய்க்காதடான்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ பிரின்சிபல் எழுந்து போய் ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு வராங்க. அப்படியே ஸ்டோரேஜ் ரூம் போனோம்ல, அப்போ அந்த கிட்டார் இருக்கிறத பார்த்தேன், இதை ப்ளே பண்ணி பாருன்னு சொல்ல ஜியுமே சொல்கிறான், நீ நல்லா கிட்டார் வாசிப்பில்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாசிக்கலாம் கூட நினச்சிட்டு இருந்தேன், நீ ஏன் அதை வாசிக்கிறது விட்டேன்னு கேட்டுட்ருக்க. அப்போ வந்து போமைக்கு எதுவும் சொல்ல லைட்டாக சேடாக இருக்கான். அப்போ சோலார் எந்திரிச்சு வரான், நீங்கள் இனி வீட்டுக்கு போகலையான்ட்டு. இல்லை வா நீயும் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனும் ஜாயின் பண்ணிக்கிறான். ப்ளே எப்படி போச்சுன்னு கேட்க, நல்லா போச்சு நீ சூப்பராக பண்ணேன்னு சொல்ல, சரி ஓகே அப்போ எனக்கு ரிவார்டு தரீங்களான்னு கேட்க, அப்போ போமிக் ஆகிட்டான். பட் இவங்க 2 பேருமே வைக்கப்படுறாங்க, கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் போமிக் இல்லை எனக்கு சையாக இருக்கீங்க, இத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்ல, அப்போ பிரின்சிபலும் ஜீவ் இல்லை கிஸ் பண்ணணும்னு சொல்ல, போமிக் சையாக இருக்கனால அவன் ஜஸ்ட்டு சீக் கிஸ் மட்டும் பண்ணுறான். பட் இவங்க 2 பேரும் மறுபடியும் அவனை கட்டாயப்படுத்திட்டு இருக்க. போமிக்கு அதெல்லாம் முடியாதுன்னு வாய்க்குள்ளே கேபேஜ் எல்லாம் வச்சுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட போகிறாங்க. அப்போ பிரின்சிபலும் சொல்கிறாங்க, எங்களுக்கு பின்னாடி போயெல்லாம் கிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்படியே அவங்க ஹாப்பியாக பேசி சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்க. இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே மேபி